உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, பொதுக்காலம் 13ஆம் வாரம் புதன்கிழமை 2ஆம் ஆண்டு முதல் வாசகம் ஆமோஸ் இயல் 5 இறைவாக்கியங்கள் 14 முதல் 15, மீண்டும் 21, 24. இஸ்ரவேலர் தங்கள் தீய வழிகளிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். அப்போது தான் அவர்கள் இறைவனின் இரக்கத்தை பெற முடியும். சிறப்பாக அவர்கள் அநீதியை அகற்றி தங்கள் வாழ்வில் நீதி தண்ணீரை போல வழிந்தோட செய்ய வேண்டும் என்பது இறைவாக்கினர் போதனை. ஆண்டவரை தேடுங்கள். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை தேடி தேர்ந்தெடுத்தார். உலகத்தில் உள்ள எல்லா மக்களினங்களுக்குள்ளும் உங்களைத்தான் நாம் அறிந்து கொண்டோம். ஆமோஸ் 3:2. இஸ்ரவேல் மக்களை எகிப்து நாட்டினின்றும் நாம் கூட்டி வரவில்லையா? ஆமோஸ் 9:7 என்பார் ஆண்டவர். இதே ஆண்டவர் இஸ்ரவேலை நோக்கி, பெத்தேலை தேடாதீர்கள், கில்காலில் நுழையாதீர்கள், ஆண்டவரை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். ஆமோஸ் 5:5-6 என்பார். ஆம், ஆண்டவரை தேடுதல் இஸ்ரவேல் கடமை, நமது கடமை. ஆண்டவரை தேடுங்கள் என்பதற்கு பொருள் தீமையை வெறுத்தலும் நன்மையை நாடுதலும் ஆகும். தீமையை தேடாதீர்கள், நன்மையை தேடுங்கள், நாடுங்கள். ஆமோஸ் 5:14. இங்கு தீமை நன்மை என்பது பிறருக்கு நாம் இழைக்கும் தீமைகளையும் அவர்களுக்கு நாம் செய்யும் நற்செயல்களையும் குறிக்கும் எனலாம். எனவே ஆமோசு நீதியின் இறைவாக்கினர் என்றும், எனவே தான் ஆண்டவர், நீங்கள் நீதியை எட்டி கசப்பாய் மாற்றுகிறீர்கள், நேர்மையை தரையில் வீழ்த்துகிறீர்கள், ஆமோஸ் 5:7 என்கிறார். மேலும் தீமையை நாடாதீர்கள், நன்மையை நாடுங்கள் என்று கூறியவர் தொடர்ந்து, ஊர் சபையில் நீதியை நிலைநாட்டுங்கள், ஆமோஸ் 5:15 என்பதையும் இவ்விடம் நினைவு கூறுவோம். எனவே நீதியாக வாழ்வோம். நீதி கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு இருப்பார். நேர்மையுடன் வாழ்வோம். நேர்மை கடவுள் நமக்கு இரக்கம் காட்டுவார். வெள்ளி பகட்டை அகற்றுங்கள். கடவுள் உள்ளங்களை காண்கிறார். மத்தேயு 6:6, எசாயா 26:20. வெள்ளி பகட்டுகளையும் வெள்ளி ஆச்சாரங்களையும் அன்று திருவிழாக்கள், தேர்ப்பவனிகள், வான வேடிக்கைகள் இவையன்று அவர் விரும்புவது. இவற்றில் நமக்கு விருப்பமே இல்லை. 5:21. இவற்றை நாம் ஏற்க மாட்டோம், இவற்றை வெறுக்கிறோம், அருவருக்கிறோம், இவற்றை நாம் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டோம். ஆமோஸ் 5:21-23 என்ற கடும் சொற்களை காண்போம். இதே துணியிலே ஏனைய இறைவாக்கினர் வழியும் இறைவன் பேசுவதை காணலாம். எசாயா 1:10, எசாயா 1:10 முதல் 16, 29, 13, 14, 58:1-8, எரேமியா 6:20, ஒசே 6:6, யோவேல் 2:13, மிக்கேல் 6:5-8, சகரியா 7:4-6 முதலிய. எனினும் ஆண்டவர் திருநாட்களை, பலிகளை, நேர்ச்சைகளை விரும்புவதில்லை என்று கூறுவது தவறு.
அவர் வெறுப்பது இதயத்தோடு ஒட்டாத, உள்ளத்தோடு ஒன்று சேராத, பிறர் அன்பு, நீதி இவற்றோடு இணையாத வெள்ளி ஆரவாரத்தையும் ஆர்ப்பாட்டத்தையுமே. இன்று நமக்கும் நாம் கொண்டாடும் திருவிழா தேர்பவனிகளுக்கும் இறைவாக்கினின் சொற்கள் எவ்வளவு பொருத்தமாய் அமைகின்றன. சப்பரத்தை இழுப்பதிலே சாதி சண்டை, சுரூபத்திலே மாலை போடுவதிலே முதல் இடை கடை என்ற அநீதி, சப்பரம் குறிப்பிட்ட வீதிகளிலே செல்லக்கூடாது என்ற தடை, அம்மம்ம இவையெல்லாம் எத்தனை கொடுமை, எத்துணை அநீதி, கிறிஸ்துவத்திற்கு மாறானது. இவற்றை நாம் ஏற்க மாட்டோம், இவற்றை வெறுக்கிறோம், அருவருக்கிறோம் என்ற சொற்கள் இன்னும் நம் பங்கு திருவிழாக்களை பற்றி நிச்சயம் இறைவன் கூறக்கூடிய வார்த்தைகள் அன்றோ? மாறாக இறைவன் நம்மிடம் விரும்புவது ஒன்றே என்பதை உணர்வோமா? நீதி தண்ணீரை போல் வழிந்தோடட்டும், நேர்மை நீரோடை போல் பாயட்டும். 5:24. என்னை நோக்கிய ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுள்ளத்தின்படி செயல்படுவரே செல்வர். மத்தேயு 7:21 என்ற சொற்கள் நம் திருநாட்கள் பால் உண்மைப்படுமா? 2ஆம் வாசகம். நற்செய்தி மத்தேயு இயல் 8 இறை வாக்கியங்கள் 28 முதல் 34 முடிய. இயேசுவின் புதுமைகள் தொடர்கின்றன. இயற்கையின் மேல் வெற்றி காட்டிய அவர் நோயின் மேல் வெற்றி காண்கிறார். மார்க்கும் 5:1-20, லூக்காவும் 8:26-29 பேய் பிடித்த ஆண் ஒருவர் என்று கூற மத்தேயு 2 வந்ததாக கூறுகிறார். மத்தேயு யூதருக்கு தம் நற்செய்தி எழுதுவதால் யூத சட்டப்படி சாதாரணமாக 2 சாட்சியங்கள் வேண்டும் என்பதால் இவ்வாறு எழுதுகிறார் எனலாம். மத்தேயு 9:27, 20, 30. மேலும் சாத்தான் இருக்கிறான் என்று நாம் நம்ப வேண்டுமென்பதல்ல இந்த நிகழ்ச்சியின் பொருள். மாறாக சாத்தான் என்ற ஒரு வல்லமை இருந்தால் அதற்கும் மேலான வல்லமையுள்ளவர் இயேசு என்று காட்டுவதே இதன் நோக்கமாகும். வலிப்பு நோய் அல்லது மனச்சிதறல் நோய் போன்றவற்றையும் நம்மில் பலர் பேய் பிடிப்பு என்று சொல்வது வழக்கு. உள ஆய்வாளர் இந்நோய்களை உளமருந்து முறைப்படி குணப்படுத்துவதையும் காணலாம். நோயாளியின் வேண்டுதல். கதாரா என்னும் ஊர் கலிலேய கடலுக்கு தென்கிழக்கில் உள்ளது. பேய் பிடித்ததாக கூறப்படும் 2 கல்லறைகளில் வாழ்கின்றனர். அவ்வழி செல்லும் மக்களையும் துன்புறுத்துகின்றனர். அவர்களுமே இயேசுவின் கடவுள் தன்மையை உணர்கின்றனர். கடவுளின் மகனே 8:29 என்று அவரை அழைக்கின்றனர். இயேசுவுக்கு தங்கள் மேல் அதிகாரம் உண்டு என்று ஏற்கின்றனர். எனினும் குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பே அவர் தங்களை வதைக்க வந்துள்ளதாக கூறுகின்றனர். இங்கு காலம் வருமுன்னே என்பதற்கு பொது தீர்வை நாள் வருமுன்னே என்று பொருள். அந்நாளிலே பேய் முற்றும் முறியடிக்கப்படும். ஆனால் இயேசு உலகில் தோன்றிய அன்றே பொது தீர்வையும் பேயின் தோல்வியும் தொடங்கிவிட்டன என்ற குறிப்பு இங்கே அடங்கியுள்ளது. தங்களை பன்றி கூட்டத்திற்கு அனுப்பிவிடும்படி வேண்டுகின்றனர். 8:31. பன்றிகள் அசுத்த மிருகங்கள், சாத்தானும் தீயவன், அசுத்தமானவன். பன்றி கூட்டம்தான் சாத்தானுக்கு ஏற்ற இடம் என்பது இங்கு பெறப்படுகிறது. யூதர்களிடையே பன்றிகள் இருக்க முடியாது, ஏனெனில் இவை அசுத்த மிருகங்களாக கருதப்பட்டன. எனவே இந்நிகழ்ச்சி நடந்த இடம் பிற இனத்தாரிடையே என்பது தெளிவு. அசுத்தம் சுத்தத்தோடு இருக்க முடியாது, பாவம் புண்ணியத்தோடு இணைய முடியாது என்பதை உணர்ந்து பரிசுத்த குலமாக அழைக்கப்பட்ட நாம் 1 பேதுரு 2:9
தீமையை, பாவத்தை, சாத்தானின் ஆட்சியை நம் வாழ்விலிருந்து தூர அகற்றுவோமா? இயேசுவின் பதில்: வேண்டுதலுக்கு விடை உடனே கிடைக்கிறது, அனுப்பும் என்றனர் பேய் பிடித்தவர்கள். போங்கள் என்றார் இயேசு. வல்லமையுள்ள இயேசுவின் சொல் பேய்களை பன்றி கூட்டத்திற்குள் அனுப்புகிறது. பன்றிகள் கடலில் பாய்ந்து நீரில் மடிந்தன. இயேசு பன்றிகளையும் கொன்றுவிட்டாரே, ஏன் இக்கொடுமையை இயேசு செய்தார் என்றெல்லாம் கேட்பது அறிவின்மை. இந்நிகழ்ச்சியின் குறிக்கோள் இயேசுவுக்கு பேய்களின் மீதுள்ள வல்லமையை காட்டுவதேயாகும். தலையை விட்டுவிட்டு வாலை பிடிக்கக்கூடாது. பன்றிகளின் உடைமையாளர் மீது நமக்கு இரக்கம் வரலாம். ஆனால் இந்நிகழ்ச்சியை கூறும் நற்செய்தியாளருடைய மனநிலையை நாம் அறிய வேண்டும். பன்றிகள் அசுத்த மிருகங்கள் யூதருக்கு. எனவே அவற்றிற்கு நேரும் அழிவு பற்றியே இங்கு பேச்சில்லை. அசுத்தம் அழிய வேண்டும். அசுத்தமான பேய்கள் அசுத்தத்தை, அதாவது பேய்களை விரட்டி அடிக்கின்றன. இந்நிகழ்ச்சி படிப்பிக்கும் பாடம்: இயேசுவில் கடவுள் இவ்வுலகில் வந்த பிறகு பாவத்திற்கு, அசுத்தத்திற்கு, பேய்களுக்கு இடமில்லை என்பது தான். வலியவனுக்கு மேல் வலியவர் வந்துவிட்டால் மத்தேயு 12:29. வலியவனுக்கு மேல் வலியவர் வந்துவிட்டார். எனவே வலியவன் என்று கருதப்பட்ட சாத்தானின் ஆட்சி முடிந்துவிட்டது. இனி பயமேது? இயேசு என்று சொன்னாலே போதும், நம் பாவங்கள் எல்லாமே தீரும். இயேசு வந்து நின்றால் போதும், நம் சோகங்கள் எல்லாம் மாறும். நாளை சந்திப்போம். இறைவேண்டல் செய்வோம். ஆண்டவர் இயேசுவின் மரமழை நம்மில் பொழியட்டும். ஆமென்.